all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு ஃப்ரேம் எப்படி செய்யறது ஒரு போட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் ஒரு ஹார்ட் போட்டோ ஃப்ரேம் வந்துட்டு செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுல வந்துட்டு போட்டோஸ் இல்லாம ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுல அந்த வெட்டிங் டே ஓட டேட் வந்து நம்ம மார்க் பண்ணி செஞ்சிருப்போம். இந்த வீடியோல வந்துட்டு அதோட அப்கிரேடட் வெர்ஷனா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டோஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருப்போம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெசின் 2:1 ரேஷியோவில் 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மோல்ட் அகேட் மோடில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி வந்துட்டு இந்த கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் தென் ஸ்டிக்கர் ஃப்ரேம்ஸ், லைட் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் உங்கள் லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃபேவரட் பர்சன்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் உங்களோட கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். ஃப்ரேம்ஸ் மட்டும் இல்லாமல் புக் மார்க்ஸ், கீ செயின்ஸ், கஸ்டமைஸ்டு ஃபோட்டோஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு போட்டிருந்த எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை நீங்கள் அதில் வந்துட்டு எந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் வந்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் வந்து நல்லா போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு லேயர்ஸாக வந்துட்டு நம்ம ஆடான்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்துட்டு அந்த அவுட்டர் லைனில் மட்டும் போட போகிறேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கிளிட்டர் போடலை, லாஸ்ட்டாக அந்த அவுட்டர் லைன் மட்டும் போட்டுக்கிறேன். பிகாஸ் ஒரு லேயராக வந்துட்டு நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். அண்ட் இந்த கிளிட்டர்ஸ் வந்துட்டு நான் அவுட்டர் லேயரில் போட்டுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர்ஸோட வெயிட் இருக்கும்ல, ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெசின்குள்ளே அந்த இன்னர் பார்ட்டில் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி அது மூவ் ஆகுது வந்துட்டு ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே எப்படி மூவ் ஆகி சென்டரில் வந்துடுச்சு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் அவுட்டர் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்டின் பீசஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ அந்த கிளிட்டர்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் அந்த அவுட்டர் லேயரில் எவ்வளோ எட்ஜில் இருந்துச்சு அண்ட் இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்னர் லேயருக்கு வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மர்ஜ் ஆகி வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஸோ அவுட்டர் லேயரில் வந்துட்டு கிளிட்டர்ஸ் வந்துட்டு எல்லாமே சென்டருக்கு வந்துடுச்சு. அதனால அவுட்டர் லேயர் வந்து நமக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட்டின் பீசஸ் வந்துட்டு ஃபுல்லாக அந்த கார்னர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸை விட இந்த ஹார்ட்ஸ் வந்துட்டு இன்னுமே வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதனால வந்து நான் ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிளேஸில் வந்து அதை நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ரெசின் வந்துட்டு இப்போது 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு வந்துட்டு பாதி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம என்ன நிறையா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஃப்ளேக்ஸ். பட் இப்போதைக்கு வந்துட்டு காப்பர் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ அந்த வெட்டிங் கப்புள்ஸோட ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைட் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட வெட்டிங் டேட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி இன்னொரு சைட் செட் பண்ணிடலாம். மார்க் பண்ணி வச்சிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு நம்ம போர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரேமாக கிடச்சிருந்தது. எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஃபுல்லாக ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூவாக காட்டுறேன். அதோட அவுட்கம் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. இப்போவே வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் லேயர் ரெசின் நல்லா போர் பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அந்த ஃபோட்டோஸ் அந்த கேலண்டர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல்ஃபபெட் பீட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதில் இருந்து அவங்களோட நேம் மட்டும் நான் ஆல்ஃபபெட்ஸ் 18 வந்துட்டு அவங்களோட நேம் சுந்தர் அண்ட் ஜெயந்தி அந்த நேம்ஸ் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஸ்கொயர் பீட்ஸில் வெட்ஜின்னு மட்டும் வைக்க போகிறேன். ஸோ சுந்தர் வெட்ஸ் ஜெயந்தி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் அவங்க நேம்ஸ் அண்ட் வெட்ஸ் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த மோல்டை விட அந்த பீட்ஸ் வந்துட்டு ஹைட் அதிகமாகிடுமோ அப்படின்னு யோசித்தேன். பட் அதுவுமே வந்துட்டு கரெக்டாக அந்த மோல்டோட சைஸ்க்குள்ளேயே வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நேம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் பீட்ஸுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம்.
நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட அந்த ரெசின் ஹோல்டர் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு பேம்பூ ஸ்டிக்ஸை வந்துட்டு பாதியாக உடச்சி கூட நீங்கள் வந்து அந்த ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிற ஒரு வீடியோமே வந்துட்டு உங்களுக்கு ரெசினில் வந்துட்டு ஒரு டிப் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. இப்போது இந்த ஆல்ஃபபெட்ஸ் பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ரெசினில் செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு நான் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் டோட்டலாக எத்தனை லேயர்ஸ் வந்துட்டு ரெசின் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 லேயர்ஸ் ஆஃப் ரெசின்ஸ் வந்துட்டு நான் போர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த திக்னஸ் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். அண்ட் இந்த மோல்டோட டீப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த ஹார்ட் மோல்டு போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு மோல்டு அதிகமாக இருந்தாலும் அதோட டீப்னஸ் வந்துட்டு ரொம்பவே அந்த டெப்த் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த மோல்டில் வந்துட்டு இது டெப்த்துமே அதிகமாக இருந்துச்சு அண்ட் சைஸ்மே வந்துட்டு நல்லா என்லார்ஜ்மெண்ட்டாக ஒரு பெருசாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான மோல்டு ஃபார் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்னே சொல்லலாம். இப்போ இந்த காப்பர் ஃப்ளேக்ஸை வந்துட்டு அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு காப்பர் ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அகைன் 1 லேயர் ஆஃப் ரெசின் வந்து நான் போர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 hours வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் 2 ஃபோட்டோஸ் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஒட்டிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மோல்டுலேருந்து டீமோல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கும்போது செம்ம ஸ்ட்ராங்காக பக்காவான ஒரு பர்ஃபெக்டான ஃபோட்டோ ஃப்ரேமே நான் சொல்லுவேன். பார்க்கும்போது கஸ்டமைஸ்டுன்றது நமக்கு தெரிஞ்சுது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 100% ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஒர்த்தபிள்னே சொல்லலாம். அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து நம்ம கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரம்லாம் உடஞ்சிடாது. ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு என்ன லுக்கில் இருக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கோல்டன் பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நான் இது ஃபைனலாக உங்களுக்கு ஸ்டாண்ட்லையுமே வந்துட்டு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றதுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. நம்ம வந்துட்டு ஸ்டாண்டில் செட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு கஸ்டமைஸ்னாலே அதில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்னால் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்றதுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் ஸ்டாண்டில் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்டுமே வந்துட்டு செட்டோட தான் வந்து நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன். ஸோ இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.